திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் வரிசைப்படி பார்த்துக்கிட்டு வர்றதால பாடல் 17. இப்போ தான் நம்முடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு. உண்மையிலேயே தெரியாதவங்க தான் எல்லாருமே. எவ்வளோ பேர் தெரியுமா? எந்த கோயிலுக்கு போனாலும் நான் கேட்குறது இது ஒன்று தான். திருப்புகழ், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் பாடுவீங்களா, கேட்பீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்றாங்க. சஷ்டி அன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை, நான் திருப்பூருக்கு போயிருந்தேன். நான் திருப்பூர் போகிற ஐடியாவில் இல்லை. விடிய காலையில் 4 மணிக்கு முருகர் என்னை எழுப்புறார், வா அப்படின்ட்டு. நானும் வேணாம், இப்போ வேணாம், அப்புறம் போகலாம், நமக்கு உடம்பு ஒத்துழைக்கலை, வேணாம், உடல்நிலை வேறு சரியில்லை, வேணாம் வேணாம் அப்படின்ட்டு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிறேன். என் பேச்சை நானே கேட்க முடியல. கிளம்புடின்றார். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துக்கின்னு வேணாம், இப்போ போனா நீ தான் அவஸ்தை தான் படுவே அப்படின்ட்டு இவரோட திருவாயை வச்சுட்டார். அப்படி இருந்தோம் என் சொல் பேச்சை நான் கேட்கவே இல்லை. கிளம்பி வா அப்படின்றாரு. சரின்ட்டு கிளம்பிட்டேன். காலையில் டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். போயிட்டு எப்போ போனாலும் எங்கள் அப்பாவை சேவிச்சுட்டு அவர்கிட்ட இடம் போகிறேன்னு சொல்லிட்டு தான், அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில், செங்கல்பட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போய் சொல்லிவிட்டு முருகப்பெருமானை எங்கள் அம்மாவெல்லாம் வேண்டிக்கின்னு கிளம்பி போகிறேன். நான் ஒன்றும் அறக்க பறக்க போய் நம்ம பிடிக்கணும்னு போல, பொறுமையாக கிளம்பி போகிறேன். எங்களுக்காகவே திருப்பூர் பஸ்ஸு ரெடியாக நிற்குது. போனோம், பஸ் ஏறினோம். பஸ்ஸு நாங்கள் வரணுன்றக கொஞ்சம் போன உடனே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. போனோம், அழகாக போய் லைனில் நின்னோம். 20 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிக்க நின்னோம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி சொல்லவா கேட்கணும்? எல்லோரும் இப்போ சொல்லி சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் கோயிலில் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான கூட்டம். எப்படிடா என்னால் நிற்க முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு முதுகில் எலும்பு, இடுப்பில் கிராக் விட்டுக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நிற்க முடியாது. ஆகையினால் அவ்வளோவா நான் பொது இடங்களுக்கெல்லாம் இது பண்ணிடுறது, போகாமல் இருந்துடுறது. அப்படியே போனாலும் நம்மளுக்கு அங்கே தோதா இருக்குதா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி அடிச்சு பிடிச்சின்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா அதுக்குன்னே எனக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவார். அது மாதிரி போனோம். அவ்வளோ லைனில் நின்று 12:30 மணிக்கு தான் தரிசனம் பார்த்தோம். அவ்வளோ கூட்டம் பாருங்கள். அவ்வளோ நேரம் லைனில் நின்று நீண்ட வரிசை. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதே லேட்டு. அவ்வளோ கூட்டம்னு பார்த்தா எங்களுக்கு அப்புறம் தலை தெரியாத அளவுக்கு கூட்டம். அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரோம். மணி 2 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. அந்த மாதிரி 4, 4:30 கூட ஆயிடுச்சு. அந்த மாதிரி முருகப்பெருமான் நாம் கூப்பிட்டு நாம் போகணும்னு நினச்சி போனால் சாதாரணமான தரிசனம் தான். அவர் கூப்பிட்டு நாம் போனோம்னா ஸ்பெஷல் தரிசனம் தான். நேற்று நான் சஷ்டி அன்னைக்கு போயிட்டு, செவ்வாய்க்கிழமை போயிட்டு நான் தரிசனம் பார்த்ததை விட சிதம்பரம் சுவாமிகளுடைய பாடலை பாடிட்டு தரிசனம் பார்த்துட்டு, அப்புறம் வந்து சிதம்பரம் சுவாமிகளை வந்து பார்த்து அங்கே வந்து அவராண்ட வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே உட்காந்துருந்தா ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அவங்களாண்ட மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்கள் இதுக்கு நடுவில் லைனில் போய்கிட்டு இருந்தோம். லைனில் போயின்னு இருக்கும்போது எல்லாரும் சஷ்டி புஸ்தகம் வச்சுன்னு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
நான் சொன்னேன்ம்மா, இந்த இந்த செவுத்துலலாம் எழுதி விட்டுருக்காங்க பாருமா, இதெல்லாம் படிங்க. இதுதான் சிதம்பரம் சுவாமிகள் அருளி செய்தது. அவர் தான் இந்த கோவிலை கண்டுபிடிச்சி எடுத்தார். 6 முறை காணாமல் போய் இது 7வது முறையாக சிதம்பரம் சுவாமிகள் தான் தோண்டி கோயிலை கண்டுபிடிச்சி எடுத்தாருமா. அவர் வகுத்த வழிப்படி தான் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் அவர் எழுதுனது, இதெல்லாம் பாடுங்க, படிங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னே ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டே போனார். நான் சொன்னேன், ஐயா இவ்வளோ நேரம் இது போல் பேசிக்கிட்டு வரீங்க, முருகரை பார்க்க வந்துக்கிறீங்க, எதையாவது பாருங்கள். இது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்க திருப்புகழ் தேவாரம் திருவாசகம்லாம் கேட்பீங்களா, பாடுவீங்களா அப்படின்னு அந்த கும்பலை கேட்டுக்கிட்டே எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா. சரிப்பா, உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் எளிமையான முறையில் இதை இப்படி உட்காந்து பேசுகிற மாதிரி சொல்லின்னு இருக்கிறேன், கேளுங்க அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு நினச்சிக்கினேன். ஏன்பா திருப்புகழை கேட்குறது உனக்கு என்னப்பா கஷ்டம்? அதெல்லாம் எனக்கு ஏதுமா நேரம், இதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என் பிரச்சனையே எனக்கு பெருசாக இதோ பக்கத்தில் வந்துங்குது, எதிரில் வந்துங்குது, என் கூடவே வருது. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தானே முருகப்பெருமானை தேடி வரோம். இப்போ இன்னொருத்தர் கேட்டார், அம்மா இந்த மாதிரி 6 முறை வந்தால் முருகர் கோயிலுக்கு சரியாக போயிடுமாமேன்னு. ஏங்க, கோயிலுக்கே போகாத இருக்கிற நீங்கள் 6 முறையாவது போக மாட்டிங்களான்னு தான் அவர் சொல்கிறார். தினம் சாப்பிட மறக்கிறீங்களா, தினம் குளிக்க மறக்கிறீங்களா? எதையும் மறக்கலை. குளிக்க மறந்தால் கூட சாப்பிட்றத மறக்க மாட்டோம். அது எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். கோவிலுக்கு வர்றதுக்கு இத்தனை முறை வரணும்னு இருக்குதாங்க. நம்ம உள்ளூர் கோயிலுக்கு தினந்தோறும் போங்க, இங்கெல்லாம் முடிஞ்ச போது வாங்க அப்படின்னு கேட்டுன்னு சிரிச்சிக்கினே போயிட்டார். அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் இது மாதிரி நம்மளாக போய் கேட்குறத விட இந்த ஒரு பாடலை பாடினா நம்மளுடைய தீவினையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரி திருப்புகழ்னா காத தூரம் ஓடுறாங்க. திருப்புகழனுடைய அருமை தெரியல. திருப்புகழை பாடுங்க, படிங்க. எனக்கு வரல தான், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதை பாடி அனுபவிக்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கேட்டால் தெரியும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நாம தேடி எடுக்கல, வருஷப்படி வருது. நம்மளுடைய தீவினைகள்லாம் சிதறி தூரமாக ஓடுமா. இந்த பாடலை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு பாடலில் கொடுத்துருக்காரு. தீவினைகள் சிதறி காத தூரம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. சொல்கிறார் பாருங்க, தீவினை உக நெடிது ஓட, அதாவது தீவினைகள் சிதறுண்டு தூரத்தில் விலகி ஓட இந்த திருப்புகழை பாடுங்க அப்படின்றார். திரு ஆமாத்தூர் திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது அடல் வடி வேல்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நிறைய நேரம் நான் பேச எடுத்துக்கிட்டேன், என்ன பண்ணுறது, இதை சொல்லணுன்றதுக்காக தான். அங்கே வன்னி மரம் விநாயகர், அதுக்கு முன்னே போனால் நாங்கள் வன்னி மரத்தடியில் உக்காந்துட்டு வருவோம். அது என்னன்னா எல்லாம் கேட்டு போட்டு யாரும் தொடாதபடி, நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, அதனால் கேட் போட்டு தொடாதபடி வச்சுட்டாங்க. அப்போ அங்கே நான் சிதம்பரம் சுவாமிகளுடைய வரலாறை சொன்னேன். எல்லாம் உட்காந்து கேட்டு, அப்படியாம்மா இந்த கோவில் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுதா, இதெல்லாம் அவருடைய திருவருள். மீனாட்சி அம்பிகை என்னுடைய மகனுடைய கோயில் இது போல் இருக்குது, நீ போய் அதை எடு அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்தார். இங்கே எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியலையே, அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே சிதம்பரம் சுவாமிகள் மேலே இருந்து அப்படியே சரசரன்னு பூ கொட்டுது. ஆஹா, நம்மளுக்கு குருவோட துணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம பாடல் பாடுவோம். திருச்சிற்றம்பலம் சொல் விளக்கத்தோடு பார்ப்போம். இதுக்கான சந்தம் தனதன தான தானன தனதன தான தானன தனதன தான தானன தனதானா. கஷ்டமான வரிகள் தான் இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு
பலாப்பழம் பார்க்குறோம். அந்த பலாப்பழம் உரித்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மேலே இருக்கிற தோல் அவ்வளோ வலிமையானது. அது முள்ளாட்டம் இருக்கும். அதுக்குள்ளே இனிப்பான சுளை பலாப்பழம் கிடைக்குது. அது மாதிரி இது பாடுறதுக்கும் பார்க்குறதுக்கும் தான் கஷ்டமாக இருக்குமே கண்டி. இதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்கள் பலாப்பழம் போன்று சுவையானது. முருகப்பெருமான் கிட்ட நம்மளுடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் எளிதில் எடுத்துக்கின்னு போய் சேர்க்கக்கூடியது. நாம் சொல்கிறதெல்லாம் காற்றுல போயிடுமா. இந்த மாதிரி பாடல்களை சொன்னோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாதான். துர்சக்திகள்லாம் இந்த பாடல்களெல்லாம் தடுக்க முடியாதான். அவங்களுக்கு அந்த வல்லமை கிடையாதான். ஆகையினால தான் பாடல் மூலமே எல்லாத்தையும் சொல்கிறாங்க, பாடி பணிஞ்சாங்க. அந்த மாதிரி நாம் பாடுறதன் மூலம் விரைவிலேயே நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் தீரும். துன்பங்கள் சிதறி தூர ஓடுமா இந்த பாடலை பாடினா. திருச்சிற்றம்பலம். அடல் வடிவேல்கள் வாளிகள் அவை விட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் வலிமை வாய்ந்த கூரிய வேல்கள் அம்புகள் ஆகியவற்றை காட்டிலும் ஓடி பாய்வதில் நன்கு தேர்ந்த கூர்மையான கண்களாலும் மாலெனும் மத வேழத்து அளவிய கொடு போல் வினை அளவு அளவான கூர்முலை அதின் முகம் மூடுமாடையின் அழகாலும் மாயமாய் ஒரு துணிவுடன் ஊடு மாதர்கள் துணையாக தொழுது அவர் பாதம் ஓதி உன் வழி வழியான் என உயர் துளை அலை மாறுபோல் உயிர் சுழல் வேணோ அடவியின் ஊடு வேடர்கள் அறிவையோடு ஆசை பேசியும் அடி தொழுது ஆடும் ஆண்மையும் உடையோனே. காட்டினுள்ளே இருந்த வேடர்களின் பெண்ணான வள்ளியுடன் உன் காதலை தெரிவித்து பேசும் பேச்சையும் அவளுடைய திருவடிகளை தொழுது விளையாடும் ஆண்மை குணத்தையும் உடையவனே. அழகிய தோல் ஈராறு உடை அருமுகவேல் என உனை அறிவுடன் ஓது மாதவர் பெருவாழ்வே. அழகிய 12 தோள்களை உடைய ஆறுமுகவேலே என்று உன்னை ஞானத்துடன் ஓதுகின்ற மகா தவசிகளுக்கு பெரிய செல்வமாக உள்ளவனே. விடையேறும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை உகநெடிது ஓட. ரிஷப வாகனத்தை உடைய சிவபெருமான் மீது அன்பு மிகவும் உள்ளத்தில் கொண்ட அடியார்களின் தீவினைகள் சிதறுண்டு தூரத்தில் விலகி ஓட மேலனைபவர் மூதூர் வீரை செறி தோகை மாதர்கள் விறகுடன் ஆடும் ஆதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. தன்னிடத்தே வந்து சேர்ந்து தரிசிப்பதான பழமை வாய்ந்த இத்தலத்தில் நறுமணம் நிறைந்த மயில் போன்ற மாதர்கள் ஆர்வத்துடனும் நடனம் ஆடுகின்ற திரு ஆமாத்தூர் என்னும் தலத்தில் வீரம் வாய்ந்த மயிலின் மேல் வீற்றிருக்கும் பெருமாளே. சாதாரணமாக இல்லைங்க, நம்ம வீரம் வாய்ந்த மயிலின் மேல் வீற்றிருக்கும் பெருமாள். ஆகையினால தான் தீவினைகள் சிதறுண்டு தூரத்தில் விலகி ஓடும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த பாடலை பாடுவோம், நம்மளுடைய தீவினைகள்லாம் அப்படி சிதறி ஓட வைப்போம்.
திருச்சிற்றம்பலம். அடல் வடிவேல்கள் வாலிகள் அவை விட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் மாலெனும் மத வேழத்து அளவிய கோடு போல்வினை அளவளவான கூர்முளை அதின் முகம் மூடும் ஆடையின் அழகாலும் துடியிடையாலும் வாளர்கள் தூயர் ஊற மாயமாய் ஒரு துணிவுடன் ஊடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாதம் ஓதி உன் வழி வழியான் என உயர்துளை அலை மாறு போல் உயிர் சுழல்வேனோ அடவியின் ஊடு வேடர்கள் அறிவையோடு ஆசை பேசியும் அடி தொழுது ஆடும் ஆண்மையும் உடையோனே அழகிய தோலிராறு உடை அருமுக வேலன உனை அறிவுடன் ஓது மாதவர் பெருவாழ்வே விடையேறுமீசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை உக நெடிது ஓட மேல் அணைபவர் மூதூர் விரை செறி தோகை மாதர்கள் வீரகுடன் ஆடும் ஆதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே அடல் வடிவேல்கள் வாலிகளவை விட ஓடல் நேர்படு மயில் விழியாலும் மாலெனு மதவேழ தலவிய கோடு போல் வினையளவளவான கூர்முளை அதின் முகமூடு மாடையே நழகாலும் துடியிடையாலும் வாளர்கள் தூயர் ஊற மாயமாயோரு துணிவுடனோடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாத மோதியுடன் வழி வழி என உயர் துளையலை மாறு போலுயிர் சுழல்வேனோ அடவியினூடு வேடர்கள் அறிவையோ ராசை பேசியும் மடிதொழுதாடு மான்மையும் உடையோனே அழகிய தோழி ராருடை அருமுக வேலனாவுனை அறிவுடனோது மாதவர் பெருவாழ்வே விடையேறுமீசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை நெடிதோட மேலனைபவர் மூதூர் விரை செறி தோகை மாதர்கள் வீரகுட நாடு மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. எவ்வளோ கடினமான ராகம் பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு சந்தம் ஒரு ரெண்டே சந்தம், ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். தன தன தான தானன தன தன தான தானன தன தன தான தானன தனதானா. அடல் வடிவேல்கள் வாலிகளவை விட
ஓடல் நேர்படு மயில் விழியாலு மாலெனு மதவேழ தலவிய கோடு போல்வினை அளவல வான கூர்முளை அதின் முகமூடு மாடையினழகாலும் துடியிடையாலும் வாளர்கள் தூயர் ஊற மாயமாயொரு துணிவுடனூடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாத மோதியுன் வழி வழி யானென உயர் துளையலை மாறு போலுயிர் சுழல் வேணோ அடவியினூடு வேடர்கள் அறிவையோடாசை பேசியோ மடிதொழுதாடு மான்மையும் உடையோனே அழகிய தோழி ராருடை அருமுக வேலனாவுனை அறிவுடனோது மாதவர் பெருவாழ்வே விடையேறுமீசர் நேசமிக நினைவார்கள் தீவினை யுக நெடிதோட மேலனை பவர் மூதூர் விரை செறி தோகை மாதர்கள் வீரகுடநாடு மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா, ஞானசம்பந்தருடைய தேவாரம் மாதிரியே இருக்குது. அருணகிரிநாதர் எவ்வளோ கடுமையாக பாடியிருக்கார் பாருங்க. அருமையான பாடல். வரலனாலும் வரப்படுத்தி, அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறைக்கு 3 முறை அப்படி படித்து நம்ம பாடிக்கலாம். நான் அன்னைக்கு அன்னாடம் போடுறதும் எடிட் பண்ணுறதும் பார்க்குறதும் அதுவே செய்துட்ருக்கிறேன். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு பாட உட்காரும்போது நான் ஒரு நோய் இல்லை 2 நோய் இல்லை, பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கிறேன். தைராய்டுனால் எனக்கு குரலே வராமல் போயிடுது. எங்கள் அப்பனுடைய திருவருளால் எனக்கு குரல் வந்தது. இந்த சுகர்னாலையும் அந்த நோய் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இந்த நாக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மடியாது. நான் சின்ன பொழுதில் அவ்வளோ பாடல்கள், அவ்வளோ ராகங்கள் அப்படி பாடுவேன். சினிமா பாடல்கள் அப்படி அவ்வளோ பாடுவேன். எல்லார் வாய்ஸ்லேயும் பாடுவேன். எனக்கு 2010 எனக்கு குரல் அவ்வளோவா வராமல் போயிடுச்சு. 2010ன்னா அதுக்கு முன்னிலேருந்தே ஒரு 3 வருஷம் குரலே வரல. ஒரு மாதிரி கீச்சுன்னு தைராய்டுனால குரல் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட அழுத பிறகு, நீ தேவாரம் திருவாசகம் தானே பாட போகிற அப்படின்னு சொல்லி பல குரல் மன்னிய ஒரு குரல் அண்ணி ஆக்கிட்டார். ஆகையினால் இந்த ஒரு குரல் மேல் வாய்ஸ் மட்டும்தான் பாடுவேன். எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா, ஜானகி அம்மா, லீலா, ஜிக்கி இவங்களோட வாய்ஸ்லாம் அப்படி பாடுவேன். அப்படி அந்த குரல்லாம் பாடுவேன். ஆண் குரல்களில் டிஎம்எஸ்ஸு, ஜெயராமன், பித்துக்குளி முருகதாஸ், நம்ம இவர் திருச்சி லோகநாதன், அப்படி எல்லார் குரலும் சீர்காழி அப்படி பாடுவேன். கேபி சுந்தராம்பா குரல் அவ்வளோ நல்லா பாடுவேன். இப்போ கேபி சுந்தராம்பாள் பாடுவேன், அவ்வளோ டம் கட்ட முடியாது. அந்த மாதிரி அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். அது எங்கள் அப்பனுடைய திருவருளால் எனக்கு குரலும் கிடச்சிது. அதை கொடுத்து அவர் தேவாரம் திருவாசகத்தை பாட வச்சு திருப்புகழையும் பாட வச்சுருக்கார். இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். இப்படிலாம் ஒரு பதிவு போடுவேன்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல. இது அவருடைய திருவருளால் உங்களுக்கெல்லாம் வந்து சேருது. இதை பார்க்குறீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பூட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கேளுங்க, பாடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.